டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். மூட்டு வலிக்கு அறுவை சிகிச்சை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி. அறுவை சிகிச்சை இல்லாமல் மூட்டு வலிகளை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது இன்னொரு வகையான கேள்வி. இன்றைக்கு நவீன மருத்துவமே மூட்டு வலிக்கு அறுவை சிகிச்சை தவிர வேறு என்ன வகையான சிகிச்சைகளை செய்ய முடியுங்கிற ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டு இருப்பதை பார்க்கிறோம். மூட்டுவலி மாற்று அறுவை சிகிச்சை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய சிகிச்சை இன்றைக்கு என்னதான் பிரபலமாக இருந்தாலும் கூட நம்மில் நிறைய பேர் வேறு வழி இல்லை, வலி இல்லாத வாழ்க்கை வேண்டும்னு போய் அந்த அறுவை சிகிச்சையை எடுத்துக்கொண்டாலும் கூட அதோடைய பலன், அதோடைய செயல்பாடு சில நேரங்களில் நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடும்போது ஏன் இதை செய்தோங்கிற கவலையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே அறுவை சிகிச்சையுடைய அவுட்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய கையில் கிடையாது, இறைவனுடைய கையில் தான் இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா சாதாரண மூட்டு வலி அறுவை சிகிச்சைக்காக சென்று அந்த மூட்டுகள் மாற்றப்படும் போது அதில் வைக்கக்கூடிய அந்த இம்ப்ளான்ட்ஸ் சமயத்தில் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற அலர்ஜி சார்ந்த சிரமங்களும், சில நேரங்களில் நம்முடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும், இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்புகளும் சில நேரங்களில் ஏன் இந்த சர்ஜரிக்கு வந்தோங்கிற கேள்வியை நம் மனதில் எழுப்பி விடுவதை பார்க்கிறோம். சர்ஜரி நல்லதா கெட்டதா விவாதங்கிறது அடுத்து. ஆனால் மூட்டு வலிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கும் வலிகளை குறைத்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ்வதற்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல நமக்கு தேவை. 5 அழகான வழிகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கு யாரெல்லாம் முதல் நிலை அல்லது 4ஆம் நிலை மூட்டு வலிகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த வலிகளை குறைப்பதற்கான அழகான வழிமுறைகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல மூட்டு வலிகளில் 4 நிலைகள் இருக்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முதல் நிலை மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும் போது மட்டும் ஏற்படுகின்ற மூட்டு வலி. மற்ற நேரங்களில் அது நம்ம பார்க்க முடியாது. நீண்ட நேரம் நிற்கும்போது, படிக்கட்டுகள் ஏறும்போது, எடை தூக்கி கொண்டு படிக்கட்டுகள் ஏறும்போது அப்படின்னு ஏற்படக்கூடிய மூட்டு வலி சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா தானாகவே காணாமல் போய் விடுவதை பார்க்க முடியும். என்ன செய்தால் மூட்டு வலிகளுடைய சிரமம் தீரும் அப்படிங்கிற ஒரு தேடலற்று ஓய்வுக்கு பிறகு அந்த மூட்டு வலி எனக்கா ஏற்பட்டது அப்படிங்கிற வகையில் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடியது. பொதுவாக இந்த முதல் நிலை மூட்டு வலி வரும்போது ஒரு வெளிப்புற பூச்சையோ அல்லது ஒரு மகாராஜ தைலத்தையோ அல்லது ஒரு ஆர்த்தோக்யூர் எண்ணெயோ நம்ம தடவி வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது பெரிய அளவில் அந்த சிரமமற்ற உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருப்பதை பார்க்க முடியும். இது முதல் நிலையில் ஏற்படக்கூடிய மூட்டு வலின்னு சொல்லலாம். 2ஆம் நிலை மூட்டு வலிங்கிறது தான் நம்மை கொஞ்சம் சிரமப்படுத்தக்கூடியது. காலையில் எழுந்து கட்டிலிருந்து காலை இறக்கி வச்சா நடக்கும்போது ஒரு 5 நிமிடத்திற்கு வலி இருக்குது. ஆனால் 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த வலி எங்கே போகுதுன்னே தெரியல. இதே போல் ஒரு சேரில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு எழுந்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ், சில அடிகள் வைக்கிற அளவுக்கு எனக்கு வலி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வலி எங்கே போகுதுன்னே தெரியல. பொதுவாக அதுக்கப்புறம் நாள் முழுவதும் நான் நிற்கிறேன், நடக்கிறேன், வேலை செய்கிறேன், சைக்கிள் ஓட்டுறேன், 2 வீலர் ஓட்டுறேன், என்னெல்லாமோ செய்கிறேன், ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இது 2ஆம் நிலையில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி. பெரும்பாலும் இதற்கும் வெளிப்புறமாக ஏதாவது ஒரு மகாராஜ தைலத்தையோ ஆர்த்தோக்யூர் எண்ணெயோ மூவிஸி எண்ணெயோ ஏதோ ஒன்று தடவுனோன்னா உடனே அந்த வலிகள் குறைந்து போகிறத பார்க்க முடியும். இந்த 3ஆம் நிலை மூட்டு வலி தான் இன்றைக்கு சிரமத்தை உருவாக்கும். தினசரி வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை வலிகளோடவே நடமாடி கொண்டிருக்கிறேன். அதாவது என்னோட இயக்கம் குறையில, நான் வேலைக்கு போகிறேன், எல்லாமே செய்கிறேன், ஆனால் நடக்க ஆரம்பித்தா வலி வருது. அப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் வலிகளோடு போராடி கொண்டிருக்கிறேன். ஒரு வலி மாத்திரையை போட்டால் எனக்கு இருக்கக்கூடிய அந்த வலிகள் குறைந்து போகிறதே தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையும் என்னை இந்த வலிகள் சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு கடுமையான பாதிப்பை உருவாக்கக்கூடிய வலியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு மூட்டு வலி 3ஆம் நிலை மூட்டு வலின்னு சொல்லுவோம். இந்த 3ஆம் நிலை மூட்டு வலிங்கிறது பெரும்பாலும் நமக்கு பாதிப்பை கடுமையாக உருவாக்குவது மட்டும் அல்ல, உடனடியாக மருத்துவரையோ வலி நிவாரண மாத்திரையோ நம்மை தேட வைக்கக்கூடிய மூட்டு வலியாக இந்த 3ஆம் நிலை மூட்டு வலி இருக்கிறத பார்க்குறோம். 4ஆம் நிலை மூட்டு வலி தான் மருத்துவர்கிட்ட போய் நம்ம மருந்துகள் கேட்கலான்னு போகும்போது டாக்டர் இல்லை உங்களுக்கு எல்லாமே தேஞ்சு போச்சு, காலையிலிருந்து இரவு வரை நடக்க முடியாமல் ஏற்படுகின்ற வலிகள், மூட்டுகளை மடக்க முடிவதில்லை, நீட்ட முடிவதில்லை ஏற்படுகின்ற வலிகள் வரை
நம்மை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய மூட்டு வலி தான் 4ஆம் நிலை மூட்டு வலி. 5ஆம் நிலை மூட்டு வலின்னு ஒன்று சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்முடைய இயக்கம் நின்று போய் ஒரு குச்சி அல்லது ஒரு வாக்கரோட சப்போர்ட்டில் மட்டும்தான் நம்முடைய அறையில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய அந்த கழிவறைக்கு செல்வதற்கு கூட ஒரு துணை உதவியின்றி அல்லது ஒரு வாக்கர் அல்லது வாக்கிங் ஸ்டிக்குடைய உதவியின்றி செல்ல முடியாது. அப்படிங்கிற அளவில் நம்முடைய இயக்கம் முழுமையாக கிட்டத்தட்ட குறைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கு 5th ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த 5 நிலைகளில் இருக்கும்போது முதல் 2 நிலைகள் நானே சொன்னேன், பெருசாக ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, வெறும் வெளிப்புற சிகிச்சை செஞ்சாலே போதும். 3ஆம் நிலை 4ஆம் நிலை வரும்போது அந்த இடத்துல கழிவு நீக்க சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கழிவு நீக்கம் செய்தால் தான் உடலில் இருக்கக்கூடிய அந்த அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறையும். உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சாதான் உடம்புடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெருமாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும், இல்லைனா முடியாது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நேரடியாகவே கழிவு நீக்க சிகிச்சையோடு இருக்கக்கூடிய காயகல்ப சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது இந்த 5வது நிலையில் இருக்கக்கூடிய மூட்டு வலிகள் கூட அறுவை சிகிச்சையுடைய துணையின்றி படிப்படியாக மாற்றமடைவதை நம்ம பார்க்கலாம். அப்போ 5 நிலையில் நம்ம மூட்டு வலிகளை பார்க்குறோம். அப்போ இந்த மூட்டு வலிகளை குணப்படுத்த 5 அழகான இயற்கை வழிகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். முதலாவது ரொம்ப சிம்பிளானது, என்னோட ஆல் டைம் ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா சீந்தில் கொடி சுக்கு கடுக்காய் கஷாயங்க. என்னுடைய இந்த 25 வருட அனுபவத்தில் எண்ணிலடங்கா நோயாளிகள், ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கானோர் நம்முடைய நிகழ்ச்சிகளை வேறு நாடுகளிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் கூட மனமகிழ்ச்சியோடு என்னை சந்திக்கும் போது, தொலைபேசியில் பேச வாய்ப்பு கிடைக்கும் போது பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப மூட்டு வலியோடு போராடினேன் சார், இந்த சீந்தில் கொடி சுக்கு கடுக்கா கஷாயத்தை நீங்கள் சொன்னீங்க, அதை சாப்பிட்ட பிறகு இந்த வலி இல்லாமல் நான் இருக்கேன், நடக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலியை குறைக்க உதவிய மிகப்பெரிய அருமருந்து. பொதுவாகவே காலையில் எழுந்த உடனே டீ காஃபிங்கிறது நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம். இந்த டீ காஃபி சாப்பிட்றது ஒரு பழக்கம் இருக்கும்போது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அல்லது 5th ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மூட்டு நோயாளியாக இருந்தாலும் கூட ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுங்க. அதில் ஒரு ஸ்பூன் சுக்கு, ஒரு ஸ்பூன் கடுக்கா, ஒரு ஸ்பூன் சீந்தில் கொடி, நாட்டு மருந்து கடையிலேருந்து இந்த பொடியை வாங்கிட்டு நல்லா டீ மாதிரி கொதிக்க வைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த சீந்தில் கொடி சுக்கு கடுக்கா கஷாயத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. ஒரு மண்டலம் சாப்பிட்டாலே உங்களுக்கு 4ஆம் நிலை மூட்டு தேய்மானமாக இருந்தால் கூட அந்த வலிகளும் வேதனைகளும் தினசரி வாழ்க்கையில் உங்களை சிரமப்படுத்தாத அளவுக்கு நல்ல மாற்றம் இருப்பதை பார்க்கலாம். மூட்டுகள் தேய்ந்து அந்த இடத்துல வலிகளும் வேதனைகளும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அந்த நாள் ஏற்படுகின்ற வீக்கங்கள் கூட ஒரு மண்டல காலம் இந்த சீந்தில் கொடி சுக்கு கடுக்காய் கஷாயம் சாப்பிட்டாலே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விடுவதை பார்க்க முடியும். இதுதான் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் முயற்சி. 2வது முயற்சி இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மூட்டுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய சிகிச்சையான ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை. மூட்டுகளுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கோதுமை மாவை வைத்து செய்து அல்லது உளுந்து மாவை வைத்து செய்து அதில் மருந்தூட்டப்பட்ட எண்ணெய், குறிப்பாக மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய், இந்த எண்ணெயை சூடு பண்ணி அதுக்குள்ளே போட்டு தொடர்ந்து 45 நிமிடம் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சைக்கு பேர் ஜானுவஸ்தின்னு பேர். இன்றைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் தேவைன்னு பரிந்துரைக்கப்பட்டவர்கள் கூட ஒரு மண்டல காலம் இந்த ஜானு சிகிச்சையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரும்ப போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்ந்து போன குருத்தெலும்புகள் கூட மாறிப்போய் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு வேகமாக மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஜானுவஸ்தி ஒரு சிறந்த சிகிச்சைங்க. மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, 99 கிலோ அந்த அம்மாவோட எடை, 4th ஸ்டேஜ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இந்தியா அவங்க வந்ததே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காகத்தான். ஆனால் அந்த டைமில் கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்ததுனால மருத்துவமனை எல்லாமே க்ளோஸ்டு. கோவிட் நேரங்கள்லையும் நம்முடைய மருத்துவமனை இயங்கி கொண்டு தான் இருந்தது. அரசுடைய வழிகாட்டுதலுடைய பேரில், அவர்களுடைய அனுமதியோட பேரில் நம்ம மருத்துவமனை இயங்கி கொண்டு தான் இருந்தது. அப்போ இந்த அம்மாவுக்கு வலி தாங்க முடியல, ஆப்ரேஷன் பண்ண முடியாது, திருப்பி சொந்த ஊருக்கும் போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம மருத்துவமனை கோடம்பாக்கம் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பில்டிங்கில் தான் அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்கள வரவழைச்சு ஒரு முறை என்னை பார்த்து, எனக்கு அறுவை சிகிச்சை சொல்லியிருக்காங்க, எனக்கு உள்ளுக்கு மருந்தெல்லாம் வேண்டாம்,
எனக்கு வெளிப்புற சிகிச்சையில் நீங்கள் ஏதாவது எனக்கு உதவ முடியுமான்னு கேட்டாங்க. சரின்னு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 60 நாட்கள் தினசரி 1.5 மணி நேரம் 2 மூட்டுகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த சிகிச்சையை நான் கொடுத்தேன். 60 நாளுக்கு பிறகு மருத்துவமனை முதல் அலை ஓய்ந்து திரும்பவும் ஓப்பன் பண்ணும்போது அவங்க போய் திருப்பி செக் பண்ணி பார்க்கும்போது எந்த மருத்துவர் அதற்கு அறுவை சிகிச்சை தேவைன்னு சொன்னாரோ அதே மருத்துவர் அதிசயமாக இருக்குது, மூட்டுகள்லாம் உங்களுக்கு மாறி இருக்கு, அதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆப்ரேஷன் தேவையில்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனார். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம். யார் டாக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று தான் வழின்னு சொன்னாரோ அதே டாக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூட்டுகளை மாற்றி இருப்பது, எந்த உள்ளுக்கு சாப்பிடுகின்ற மருந்துகளும் இல்லாமல் மூட்டுகளுடைய தேய்மானத்தை மாற்றி இருக்கக்கூடிய சிறந்த சிகிச்சைக்கு பேர் தான் ஜானுவஸ்தின்னு பேர். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவமனை, சித்த மருத்துவமனை இருக்குன்னா நீங்கள் நேராக போய் அவர்களை சந்தித்து, நான் சொன்ன இந்த மாதிரி சார் ஜானுவஸ்தின்னு சொன்னார், அது 2 வாரம் அல்லது 4 வாரம் நான் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டு அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை ஆலோசனையோடு இந்த ஜானுவஸ்தி சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்க முடியுமான்னு பாருங்கள். குறைந்தது 4 வாரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டியிலிருந்து மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வரை பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். 3வது, இன்றைக்கு எவ்வாறு ஜானுவஸ்தி ஒரு சிறந்த ஒரு சிகிச்சையாக இருக்கிறதோ அதே போல மிகச்சிறந்த சிகிச்சைகளில் ஒன்று என்ன தெரியுமா? உடற்பயிற்சி தாங்க. இன்றைக்கி பெரும்பாலான மருத்துவமனைகள், இன்றைக்கு நவீன மருத்துவம் சார்ந்த மருத்துவமனைகளாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவம் சார்ந்த மருத்துவமனைகளாக இருக்கட்டும், பொதுவாக பரிந்துரைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கு முழுக்க 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 உடற்பயிற்சிகள் தான். மூட்டுகளை பலப்படுத்த, குருத்தெலும்புகளை பலப்படுத்த, மூட்டுகளில் இருக்கக்கூடிய தசைநார்களை பலப்படுத்த, மூட்டை கட்டி வைத்திருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தன்னு சொல்லி 4 வகையான பயிற்சிகள் பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படும் போது, மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஜாயின்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லக்கூடிய 4 வகை பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மூட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பலமாகி கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா மூட்டுகளுடைய பலம் அப்படிங்கிறது மூட்டுகளை கட்டி வைத்திருக்கக்கூடிய தசைகளுடைய பலம் அப்படின்னும் போது, அந்த தசைகள் பலமாகும் போது இந்த மூட்டுகளும் பலமாவதை பார்க்க முடியும். மிகச்சிறந்த ஒரு வழிமுறை, இன்றைக்கு மூட்டு வலிகளிலிருந்து மீள வேணும்னா நம்ம உடம்புல மனசில் இருக்கக்கூடிய சோம்பல்களை விடுத்து குறைந்தது ஒரு 1/2 மணி நேரம் பயிற்சியை முறையாக பயின்று செய்ய முடியுமான்னு பாருங்கள். பெஸ்ட் ரெமெடி ஃபார் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். 4வது, கழிவு நீக்கம்ங்க. இன்றைக்கி டீடாக்ஸ் மிகப்பெரிய அளவில் நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றக்கூடியது. நிறைய பேர் மூட்டு வலியோடு என்கிட்ட வரும்போது 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், ஈவன் 5th ஸ்டேஜில் வரும்போது கூட நான் ஒரு 7 நாளைக்கு அவங்களுக்கு டீடாக்ஸ் கொடுப்பேன். முதல் நாளைக்கு 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசி 6வது நாள் 105 மில்லி நெய் மருந்தை கொடுத்து 7வது நாள் காலையில் பேதிக்கு மருந்து கொடுப்பேன். இந்த பேதி மாத்திரை எடுத்து அவங்க உடம்புல சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி என்னை பார்க்கும்போது, நாடி பார்ப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்து காலையில் வரும்போது பார்த்தோன்னா அவங்களே சொல்லுவாங்க, என்னோட மூட்டுகளில் இருந்த பாரமே ஒரு 50% குறைஞ்சி போச்சு. ஆச்சரியமாக இருக்குது, பேதிக்கு மருந்து எடுத்தால் மூட்டு வலி குறையுமா? உண்மையிலே குறைஞ்சி போயிருக்கு, இது எப்படி சாத்தியம்னு கேட்பாங்க. உடம்பில் இருக்கக்கூடிய அழற்சியை நம்ம மாற்றிட்டோம்னாலே நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நேரடியாகவே மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளை குறைப்பதற்கு ஒரு டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 5வது, பொதுவாகவே எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற ஜானுவஸ்தி, கழிவு நீக்கம் செய்கிறது, சீந்தில் கொடி கஷாயம் சாப்பிட்றது, உடற்பயிற்சி செய்கிறது, இதுக்கெலாம் எங்களுக்கு நேரம் இல்லை. மூட்டுகளில் தேய்மானம் இருக்குது, வலி இருக்குது, பக்க விளைவு ஏற்படாமல் இதை பார்த்து கொள்வதற்கும் வலியற்ற வாழ்க்கைக்கும் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார்பாங்க. அதுக்கு சிறந்த மருந்து வர்ம தைலம்னு சொல்லக்கூடிய அந்த சொட்டு மருந்து உட்புறமாகவும், மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய அந்த அருமருந்து வெளிப்புறமாகவும் தான். இன்றைக்கு மகாராஜ தைலத்தை பற்றி என்னுடைய நிகழ்ச்சிகளில் கடந்த 15 வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முறை நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய அனுபவத்தில் ஒரு வலி மாத்திரை ஒரு நோயாளிக்கு கொடுத்து உட்புறமாக மகாராஜ தைலத்தை வெளிப்புறமாக கொடுத்தீங்கன்னா, மகாராஜ தைலம் தடவும் போது ஏற்படுகின்ற வலி குறைபாடு நிச்சயமாக வலி மாத்திரை சாப்பிடுவதை விட கூடுதலாக இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்மில் நிறைய பேருக்கு வலி மாத்திரை வேண்டான்னு நினைக்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் மகாராஜ தைலத்தை ஒரு 20 மில்லி எடுத்து சூடு செய்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து குளித்தாலே அவ்வளவு வலி குறைந்து போய் சுகமாக இருக்கிறத பார்க்க முடியும். அது கூட வர்ம தைலம், வர்ம தைலத்தை விட சிறந்த ஒரு மூட்டுகளை பலப்படுத்தி குருத்தெலும்புகளுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான மருந்தே கிடையாதுன்னு சொல்லலாம்.
நீங்கள் விதவிதமான வழி மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் கூட, விதவிதமான மருத்துவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட, வர்ம தைலத்தை ஒரு 30 சொட்டு காலையில், 30 சொட்டு ராத்திரி சாப்பிட்ட பிறகு வெந்நீர் அல்லது பாலில் சாப்பிடுங்க. அவ்வளவு அழகாக உடலுக்குள் சென்று மூட்டுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்ம நிறைய பேர் அந்த மூட்டுகள் இப்படி மடக்கணும்னா கடகடன்னு சத்தம் கேட்கும்ல. ஒரு 3 மாத காலம் வர்ம தைலத்தை உட்புறமாகவும் மகாராஜ தைலத்தை வெளிப்புறமாகவும் பயன்படுத்துங்க. மூட்டுகள் அவ்வளோ அழகாக ஃப்ளெக்சிபிளாக மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். ஸோ நாம் எடுக்க வேண்டிய முயற்சி முழுக்க 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 உடலை நன்றாக ஆரோக்கியப்படுத்தக்கூடிய முயற்சிகளாக இந்த வர்ம தைலத்தையும் மகாராஜ தைலத்தையும் பயன்படுத்தினாலே பரவாயில்ல, அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். உங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு முறை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து உண்மையிலேயே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவையா அல்லது அதை மாற்றுவதற்கு அவர்களுடைய சிகிச்சை, குறிப்பாக இறைவனே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகாராஜ தைலம், வர்ம தைலம் சார்ந்த மருந்துகளை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை நிலைநாட்டி கொள்ள முடியுமா, அறுவை சிகிச்சை இல்லாமல் மூட்டு வலிகளை குணப்படுத்தி கொள்ள முடியுமாங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தேடி அந்த விடையை பின்பற்றிய பிறகு தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சைக்கு முயற்சி செய்யுங்க. இல்லை என்றால் அறுவை சிகிச்சை ஒரே தீர்வுங்கிற மனநிலையை மாற்றி இயற்கை மருத்துவத்தின் மூலம் ஆரோக்கியத்தை நிலைநாட்டி கொள்ள முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை என்கிட்ட கேள்விகளாக கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நட்புகளுடைய வட்டங்களில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மற்றும் குரூப்லேயும், இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் சொல்லக்கூடிய அந்த எல்லா இடத்துலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கு சாதாரணமாக நாம் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஆனால் இந்த வீடியோவை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மூட்டு வலியை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த கொள்ள முடியுமான்னு கேள்வியோ விதையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த வீடியோ பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்க்கையில் புத்துணர்வை ஏற்படுத்த முடியும். அதனால் தவறாமல் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.